Sai Om, 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 Sai Om. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் செய்யணும் சாய்ராம். இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய ஒரு அற்புதமான ஆலயம் பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஆலயத்துடைய பேர் ஸ்ரீ யோக சைன சாய் மந்திர். இந்த ஆலயம் வந்து சோளிங்கரில் இருக்கு சாய்ராம். அரக்கோணம் அடுத்த சோளிங்கரில் இந்த புனிதமான ஆலயம் அமைஞ்சுள்ளது. இந்த ஆலயத்தில் பாபாவுடைய திருரூப மூர்த்தியை வந்து பாபா தன்னுடைய சமாதி நிலையில் இருக்கிற மாரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சைராம், உலகத்திலே இப்படி ஒரு கோயில் நம்ம பார்த்துருக்க முடியாது. சைராம், இந்த கோயிலை பற்றி விரிவாக்கம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய நிர்வாகி வந்து ஐயா ராஜேந்திர ஐயா வந்து ஒரு நிமிஷம் பேசுவார். அவர் பதிவு முடித்த பிறகு நம்ம இந்த கோயிலை பற்றி சிறப்பு அம்சங்கள் எல்லாமே பேசலாம். சைராம், இந்த கோயில் எங்கே இருக்குது எல்லாமே பார்க்கலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் நமோ குருபியோ. சாய் பக்தர்களே, ராணிப்பேட்டை மாவட்டம், சோழிங்கர் வட்டம், சோழிங்கர் அருகில் உள்ள புலிவரம்பு கிராமத்தில் நம்ம அப்பா ஸ்ரீ யோகசேன சாய்பாபா இங்கே அமர்ந்து பக்தரை அனுபாலித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா வந்து எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து பக்தர்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் கொடுப்பாங்க. ஆனால் பாபா வந்து நம்ம சைன படத்தில் இது வரைக்கும் யாரும் பார்த்தாங்க இல்லையோ தெரியல. நான் தேடல என் பாபாவை நான் சைனபுரத்தில் பார்க்கணுன்ட்டு பாபா வருவாங்க. எந்த இடத்துல போனாலும் பாபா உட்கார்ந்து இருப்பாரு. அவர் மறைஞ்ச பிறகு பாபா எப்படி இருப்பாருன்றது நாம் இதுவரைக்கும் எங்கிருந்தும் காண முடியும். அவர் எங்கள் மக்களுக்காக நான் சைனபுரத்தில் உருவாக்குறேன். பாபா உருவாக்குற ஜெய்ப்பூர்லேயே ஐயா நீங்கள் சிட்டிங் பாபா தான் பண்ணுவோம், நீங்கள் என்ன சைன பாபா கேட்குறீங்களா? இது வரைக்கும் செய்யலை. இல்லை சாய்ராம், எங்கள் பக்தர்களுக்கு வந்து எங்கள் சாய்களுக்கு வந்து அவர் தோட்டம் எப்படி இருப்பாருன்றதுக்காக அது ஒரு தேடலாக ரொம்ப அவர் வேண்டி அவங்களுக்கு இந்த பாபாவை நான் உருவாக்குறேன். நான் உருவாக்குறேன்றதை விட பாபாவோட அருளால் இது உருவாச்சுன்னு சொல்லணும். ஏன்னா பாபா வந்து இந்த கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணுறது ரொம்ப பாக்கியம் பண்ணிடணும். அது நாம் செஞ்ச மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நீங்களும் வந்து ஐயாவை பார்த்து உங்களுடைய பரிவர்த்தனை ஐயாவுடைய அருளாசி ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம், அரக்கோணம் அடுத்து சோளிங்கர் என்ற ஊர்ல புலிவலம் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் ஸ்ரீ யோக சைன சாய்பாபா சமாதி மந்திர் இருக்கு. இப்போ நம்ம அந்த மந்திருக்குள்ள போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை வணங்குவோம். சைராம், இந்த ஆலயம் ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஆலயம். அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உலகத்துல இருக்கிற பாபா கோயில்ல எல்லாமே பாபாவுடைய மூர்த்தி அமர்ந்து இருக்கிற காட்சியை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இங்க புலிவலம் கிராமத்துல ஸ்ரீ யோக சைன சாய்பாபா மந்திர்ல வந்து பாபா வந்து சமாதி நிலையில பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. உலகத்துல வேற எங்குமே இப்படி பாபா சமாதி நிலையில இருக்க காட்சியை வந்து நீங்க பார்க்க முடியாது. பாபா சமாதி நிலையில பிரதிஷ்டை பண்ண ஒரே கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயில் பாத்தீங்கன்னா அரக்கோணம் அடுத்த சோளிங்கர்ல புலிவலம் என்ற கிராமத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பை உள்ள போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். சாய்ராம், சாய்ராம், இந்த கோயில் வந்து எண்ணற்ற அற்புதங்கள் நிறைஞ்ச கோயில். அதே போல பாபா வந்து நரஹரிகளை கொடுத்த மந்திரம் ஜன்ம ஜன்ம ஜன்னி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். சாய்ராம், இந்த மந்திரத்தை பாபா நரஹரி ஆண்ட கொடுத்து டாக்டர் ஜவஹரி ஆண்ட கொடுக்க சொல்லுவாரு. அப்படிப்பட்ட புனிதமான மந்திரம் வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. எங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்களா? இந்த கோயிலுக்குள்ள பாபா வந்து பிச்சைக்கு போற மாதிரி ஒரு திருரூப சிலை இருக்கும். அந்த சிலைக்கு கீழே எண்ணற்ற சாய் பக்தர்கள், உலகெங்கும் மூலம் எண்ணற்ற சாய் பக்தர்கள் மூலம் சுமார் 92 லட்சம் பக்தர்கள், சாய் பக்தர்கள் தன்னுடைய கையால எழுதின ஜன்ம ஜன்ம ஜன்னி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் மந்திரத்தை வந்து இங்க பிச்சா பாபாவை கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. சாய்ராம், நம்ம உள்ள போயிட்டு தெளிவா இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சாய்ராம், இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள வந்த உடனே முதல்ல விநாயகர் பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. முதல்ல ஆணைமுகத்தான நம்ம வணங்குவோம். இங்க ஆணைமுகத்தான வந்து ஸ்ரீ வைத்திய கணபதியா இந்த இடத்துல அமர்ந்து காட்சி கொடுக்கிறாரு. முதல்ல நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் நம்மளுடைய எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஆணைமுகத்தான வணங்கிட்டு இந்த புலிவல
ஸ்ரீ சைன சாய்பாபா மந்திர்ல போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதரை வணங்குவோம் சைரம். சைரம், இந்த ஆலயத்துல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள வெளி தோற்றத்துல நம்ம நிக்கிறோம். இங்க வந்து வராகி அம்மன் இருக்காங்க. வராகி அம்மனோட சிலை வந்து கருங்காலியால செய்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. சுமார் 3 மாதத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய வராகி அம்மாவோட சிலையை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அதுவும் பக்தர்களுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவுல காட்டணும் சைரம். சைரம், அரக்கோணம் அடுத்த புலிவலம் என்ற கிராமம், அதாவது சோளிங்கர்ல வந்து புலிவலம் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவோட இந்த புனிதமான ஆலயம் ஸ்ரீ யோக சைன சாய் மந்திர். இந்த ஆலயத்தை சுற்றி எண்ணற்ற தெய்வங்கள் இருக்காங்க சைரம். அடுத்து இந்த ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசனுடைய 9 அடி உயரம் கொண்ட அற்புதமான வேத லிங்கேஸ்வரனுடைய திருரூப அந்த லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த ஆலயத்துல நம்ம பார்க்க முடியுது. நம்ம இப்ப கிட்ட போக போறோம். எம்பெருமானுடைய அந்த அற்புதமான வேத லிங்கேஸ்வரன் கிட்ட நம்ம போக போறோம். சுமார் 9 அடி உயரம் உள்ள வேத லிங்கேஸ்வரன் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. எம்பெருமான் அருளும் ஆசியும் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும். வேத லிங்கேஸ்வரர் கீழே பாத்தீங்கன்னா மருதேஸ்வரன் சொல்லிட்டு சின்ன லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க சைரம். இப்ப நீங்க பாக்குறது 9 அடி ஸ்ரீ வேத லிங்கேஸ்வரர் தான் நீங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா வல்ல ஈஸ்வரன் அருளாலும் எல்லோரும் எப்போதும் நலமா இருக்கணும் சைரம். இந்த கோயிலுடைய 2 பகுதியை நம்ம கடந்து வந்துட்டோம். அடுத்து நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா சயன நிலையில இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் சைரம். சைரம், உலகத்துல பாபாவுடைய ஆலயங்கள் எண்ணற்ற இடத்துல ஆலயங்கள் உருவாக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாபாவுடைய ஆலயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாபா அமர்ந்து உட்கார்ந்து காட்சி கொடுப்பாரு. ஆனால் இந்த ஆலயம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம வரப்போறோம். இந்த ஆலயத்துல பாபா சயன நிலையில இருப்பாரு. அதாவது பாபா சமாதி நிலையில பிரதிஷ்டை பண்ணப்பட்ட உலகத்திலேயே ஒரே ஆலயம் இந்த ஆலயம் தான் சைரம். இந்த ஆலயம் அரக்கோணம் அடுத்த சோளிங்கர் என்ற ஒரு கிராமத்துல, அங்க புலிவலம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கு. அந்த புலிவல கிராமத்துல தான் ஸ்ரீ யோக சைன சாய்பாபா சமாதி மந்திர் இருக்கு. நம்ம இப்ப பாபாவை தரிசனம் பண்ண உள்ள வந்துட்டோம் சைரம். சைராம், இந்த ஆலயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நானும் வரணும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப சமீபத்துல தான் இந்த ஆலயத்தோட நிர்வாகி ஐயா, மதிப்புக்குரிய ஐயா வந்து திரு ராஜேந்திர ஐயா, அவர் கட்டின புனிதமான ஆலயம் தான் பாபாவுடைய புலிவலத்துல அமைஞ்சுள்ள ஸ்ரீ சைன சாய்பாபா சமாதி மந்திர். ஐயாக்கு போன் பண்ண உடனே நீங்க வாங்க தம்பி அப்படின்னாரு. நல்லபடியா இந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தேன். வந்த உடனே ஐயா இந்த கோயிலுக்குள்ள என்னை வர வச்சாரு. முதல்ல வாசப்படி உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் வந்து பாபா கொடுத்தாரு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, பாபாவுடைய நிறைய ஆலயங்களுக்கு நம்ம போயிருக்கோம். அந்த பாபாவுடைய அந்த வாசல்படி கிட்ட போடனே பாபா வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுப்பாரு. அங்க வந்து பாபா அமர்ந்திருப்பாரு. ஆனா இந்த ஆலயத்துல வந்து பாபா வந்து தன்னுடைய இறுதி தருணம், அதாவது பாபா வந்து சமாதி நிலையில இருக்கிற கோயில் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள வந்த உடனே என்ன அறியாம ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் அப்படின்ற பாபாவுடைய நாமங்களை என்ன அறியாம நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் சைரம். பாபாவுடைய சக்தி வந்து இந்த இடத்துல என்னால 100% பரிபூர்ணமா உணர முடியுது சைரம். அவருடைய சமாதி தோற்றத்தை இந்த நிலையில நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அப்படி ஒரு வைப்ரேஷன் உடம்புக்குள்ள பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த புலிவலத்துல அமைந்துள்ள ஸ்ரீ சைன சாய்பாபா மந்திர்ல பாபா வந்து இந்த அற்புதத்தை கொடுத்திருக்காரு சைரம். சைரம், இந்த ஆலயத்துடைய நிர்வாகி பாத்தீங்கன்னா திரு ராஜேந்திர ஐயா, அவருக்கு இப்போ 73 வயசு வந்து நடக்குது சைரம். அவருக்கு சொந்தமான நிலத்துலதான் பாபாவுடைய இந்த ஆலயம் கட்டியிருக்காரு. அவர் வந்து பாபாவுடைய ஒரு மிக தீவிரமான ஒரு பக்தர் சைரம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஷிரடிக்கு போனோம்னா பாபாவுடைய அண்டர் கிரவுண்ட் சமாதி கொண்டு போவாங்க. அந்த காலத்துல போன பக்தர்கள் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாபாவுடைய கீழ்த்தளத்துல இருக்க சமாதிக்கு போயிட்டு நாங்க கும்பிட்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கீழ்த்தளத்துல இருக்கிற சமாதியை போய் பார்த்தவர் தான் திரு ராஜேந்திர ஐயா சைரம். இப்படி ஒரு முறை திரு ராஜேந்திர ஐயா பாபாவுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் சமாதியை போயிட்டு பாக்குறாரு. அப்போ அவர் மனசுல வந்து ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த எண்ணமே பாபா கொடுத்ததுதான். அப்போ என்ன எண்ணம் அவர் மனசுக்குள்ள வருதுன்னா, தனக்கு சொந்தமான பூர்வீகமான ஒரு இடத்துல பாபாவுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும். அப்படி ஆலயம் அமைச்சா பாபா சயன நிலையில, அதாவது சமாதி நிலையில ஒரு சமாதி மந்திர் கட்டணும். உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பாபாவுடைய சயன நிலை இருக்காது. எல்லா இடத்திலும் பாபா சீலாக்கல்ல அமர்ந்திருக்கும் ஒரு காட்சி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆலயத்துல மட்டும் பாபா சமாதி நிலையில இருக்கிற ஒரே கோயில் நம்ம கட்டணும் சொல்லிட்டு அவருக்கு சொந்தமான நிலத்துல வந்து கோயில் கட்ட முன் வராரு. இந்த கோயில் கட்டுறதுக்கு அவருக்கு நிறைய விஷயங்கள் பாபா வந்து ஒரு சவாலா இருந்தது. ஏன்னா அவருக்கு இந்த சிலை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமப்படுறாரு. ஜெய்ப்பூர்ல தான் இந்த சிலைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுத்து பல வருஷம் ஆனாலும்
இந்த சிலையை வடிவமைக்க முடியல. அவங்க வந்து பாபா தூங்கிட்டு இருக்க பாபா எங்களால பண்ண முடியும், அதே போல ஊஞ்சல வைக்கிற பாபா எங்களால பண்ண முடியும், ஆனால் சில உட்கார்ந்து இருக்க பாபாவை பண்ண முடியும், ஆனால் சைன நிலையில இருக்க பாபா வந்து பண்றது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதுக்கு இவங்க வந்து ஸ்கெட்ச் போட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனால் பாபாவுடைய ஆசீர்வாதத்தால இந்த சிலை வந்து முழுமையா பூர்த்தி அடையப்பட்டது சைரம். திரு ராஜேந்திர ஐயாவுடைய மனசுல வந்து பாபாவுடைய இந்த சிலை பூர்த்தி அடைஞ்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் பட்ட ஆனந்தம் வந்து பேரானந்தம். இதோடைய எதிர்பார்ப்பு தான் இந்த புலிவலம் என்ற கிராமத்துல, சோளிங்கர் அடுத்த புலிவலம் என்ற கிராமத்துல பாபா ஸ்ரீ சயன யோக சாய்நாதரா வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம உலகெங்க வாழும் சாய் பக்தர்கள் வந்து பல ஆலயத்துக்கு, பாபாவுடைய ஆலயத்துக்கு போறோம். ஆனா பாபா அமர்ந்துதான் நம்ம பார்த்திருக்கோம். பாபா சைனம் தோற்றத்துல, அதாவது சமாதி தோற்றத்துல பாபா எப்படி இருப்பாரு, அந்த காலத்துல பாபா எப்படி சமாதி நிலைக்கு அடைய போது எப்படி இருந்திருப்பாங்க, ஊர் மக்கள்லாம் எப்படி அந்த இடத்துல வந்து பாபாவுடைய இறுதி தருணத்தை கேட்ட உடனே கண்ணீர் மல்க அழுது இருப்பாங்க என்ற ஒரு மனக்கண் காட்சியை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு ஐயா ராஜேந்திர ஐயா. அவருக்கு கோடான கோடி நன்றிகள் தெரிவிக்கணும். ஏன்னா பாபாவுடைய கோயில் கட்டுறதே பெரிய விஷயம் சைரம். அதுவும் சமாதி நிலையில பாபாவுக்கு ஒரு கோயில் கட்டி பாபாவை வந்து ஆத்மார்த்தமா வணங்குறாரு, இந்த 73 வயசு வரையும் வணங்குறாரு அப்படின்னு சொன்னா அவர் பக்திக்கு என்றுமே மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் இந்த நேரத்துல தெரிவிக்கிறேன் சைரம். இந்த ஆலயத்துக்குள்ள வந்த உடனே என்ன அறியாம சாயோட நாமங்கள் ரொம்ப வேகமாவும் சொல்ல ஆரம்பிச்சேன். அதே போல கரெக்டா மத்தியானம் ஆரத்தி போடுற நேரத்துல நான் வந்து சமண மஞ்சரி உட்கார்ந்து படிக்கலாம் பார்த்தேன். ஆனால் என்னால உட்கார முடியாம பாபா நிக்க சொன்னாரு. நின்னு படிக்கிற மாரி பாபா ஒரு சக்தியை கொடுத்தாரு. அதுவும் நான் ரொம்ப ஒரு வைப்ரேஷனோட படிக்கிற சூழ்நிலை வந்து பாபா இந்த இடத்துல எனக்கு கொடுத்திருக்காரு சைரம். சைரம், உங்கள நிறைய பேரு பாபாவுடைய ஆலயங்களுக்கு நிறைய இடத்துக்கு போவீங்க. பாபாவுடைய இந்த சைன தோற்றம் சமாதி நிலையில இருக்க பாபா கோயிலுக்கு நீங்க வாங்க. இந்த ஆலயம் வந்து அரக்கோணம் அடுத்த சோளிங்கர்ல புலிவலம் என்ற கிராமத்துல தான் சைரம் அமைஞ்சிருக்கு. சைரம், இப்போ இந்த ஆலயத்துல இருக்கிற சைன நிலைய தோற்றத்துல இருக்க நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதரை வணங்கிட்டோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு சைரம், நம்ம பாபா வந்து நரஹரிக்கையில வந்து ஜென்ம ஜென்ம ஜென்னி சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை கொடுப்பாரு. இது வந்து டாக்டர் ஜவஹரிக்கல பாபா கொடுக்க சொன்ன மந்திரம். இப்போ ஸ்ரீ பிக்சா பாபான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா பாபா பிக்ஷைக்கு போற மாரி பாபா நிக்கிறாரு. பாபா ஷிரடியில வீடு தோறும் குறிப்பிட்ட ஒரு 5 வீட்டுக்கு பிக்ஷை எடுக்கிறது பாபாவுடைய வழக்கம். இந்த பாபாவுடைய மூர்த்தி கீழே பாத்தீங்கன்னா சாய் பக்தர்கள், உலகெங்கும் வாழும் சாய் பக்தர்கள் சுமார் 92 லட்சம் சாய் பக்தர்கள் வந்து பாபா வந்து நரஹரிக்கையில கொடுத்த அந்த நாமம் ஜன்ம ஜன்ம ஜன்னி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் இந்த மந்திரத்தை தன்னுடைய கை நிறைய எழுதி இந்த பாபாவுடைய கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. சுமார் 92 லட்சம் சாய் பக்தர்கள் வந்து பாபாவே தன் கைப்பட நரஹரிகளுக்கு எழுதி கொடுத்தது வந்து மந்திரம் ஜென்ம ஜென்ம ஜன்னி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். இந்த மந்திரத்தை சுமார் 92 லட்சம் பக்தர்கள் எழுதிய புனிதமான மந்திரத்தை இந்த பாபா கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சைரம். சைரம், இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் சைரம். ஏன்னா இயற்கையோட சேர்ந்திருக்கு இந்த ஆலயம். அது போக பாபா வந்து சயன நிலையில இருக்காரு. நம்ம ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே நிறைய பேர் கேட்பாங்க, பாபாவுடைய மூர்த்தியை வந்து அங்க பார்ப்பாங்க, கீழே வந்து பாபாவுடைய சமாதி இருக்கும், பாபாவுடைய அண்டர் கிரவுண்ட் சமாதி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் யாராலே பார்க்க முடியாது. இப்ப வந்து பொதுமக்களுக்கு வந்து அலோடு இல்லை. அந்த காலகட்டத்துல வந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நானும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தன்னுடைய பக்தர் பாபாவை வந்து சைன கோலத்துல பார்க்கணும், தன்னுடைய பூர்வீகமான நிலத்துல பாபாவுக்கு சமாதி மந்திரில் இருக்கிற மாதிரி ஒரு ஆலயம் எழுப்பணும் சொல்லப்பட்ட ஆலயம் தான் நம்ம சோளிங்கர் அடுத்த புலிவலம் என்ற ஒரு கிராமத்துல அமைஞ்சுள்ள ஆலயம் தான் ஸ்ரீ யோக சைன சாய்பாபா மந்திர். ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், ரொம்ப ஒரு வைப்ரேஷன் நிறைந்த ஒரு ஆலயம் சைரம். அடுத்து பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு மூர்த்தி அந்த போறோம். இந்த இடத்துல வந்து ஒரு அற்புதமான பாபாவுடைய ஒரு கல் அமர்ந்து சீலாக்கல் பாபா அமர்ற மாதிரி ஒரு சீலாக்கல் வச்சிருக்காங்க. இங்க ஸ்ரீ வைத்திய பாபாவுடைய திருவுருவ மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இந்த ஆலயத்துல 2வது வந்த பாபாவுடைய மூர்த்தி இந்த மூர்த்தியா சொல்லப்படுது. இங்க வந்து ஸ்ரீ வைத்திய சாய்பாபாவா காட்சி கொடுக்கிறாரு. பாபாவுடைய இந்த பொன்னான திருவுருவ சிலையை பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆனந்தமானவும் மன மகிழ்வாகவும் இருக்குது சைரம். சென்னையில இருந்து நீங்க இந்த ஆலயத்துக்கு வரணும்னா ஒன்னு ட்ரெயின் மூலம் அரக்கோணம் வந்து, அரக்கோணத்துல இருந்து பஸ் மூலியமா சோளிங்கர் வந்து இறங்கிட்டீங்கன்னா சோளிங்கர்ல இருந்து கரெக்டா ஒரு 4ல இருந்து 5வது கிலோமீட்டர்ல தான் ஸ்ரீ சைன நிலைய சாய்பாபாவுடைய மந்திர் அமைஞ்சிருக்கு சைரம். நீங்க அப்படியே வரலாம். இல்லாட்டி சென்னையில இருந்து நேரா அரக்கோணம் வந்து அரக்கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா சோளிங்கர் போற ட்ரெயின் ஏறிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட நீங்க வந்துடலாம். அந்த ரயில் நிலையத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பானாவரம் சொல்லுவாங்க. அங்கிருந்து ஒரு 20 நிமிஷத்துல
இந்த புனிதமான புலிவலத்துல அமைஞ்சுள்ள ஸ்ரீ யோக சைன சாய்பாபா மந்திருக்கு வந்துடலாம். இப்போ ஐயாவை பாக்குறோம். இவர் பேர் தான் ராஜேந்திர ஐயா. இவர் கட்டின புனிதமான ஆலயம் தான் புலிவலத்தில் அமைஞ்சுள்ள ஸ்ரீ யோக சைன சாய்பாபா மந்திர். இங்கு பசுகளுக்கு காலையில நெய்வேத்தியம் தீபாரத்தம் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. சைரம் ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் சைரம் என்னன்னா, இந்த ஆலயம் இப்ப விரிவாக்க பணிகள்லாம் நடைபெற்று வருது. இப்போ இந்த பசுங்களுக்கு ஒரு இடம், ஒரு கொட்டாய் கட்டுறதுக்கு ஒரு சின்ன நிதி உதவி ஐயா இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால முடிஞ்சது எதனா ஒரு சிறு தொகை இந்த ஆலயத்துக்கு, இந்த கோமாதத்துக்கு ஷீட்டு கட்டுறதுக்கு நீங்க உங்களால முடிஞ்சது எதனா ஒரு சிறு உதவி கொடுத்து இந்த ஆலயத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவோட அருளும் ஆசீர்வாதமும் உங்க அனைவருக்குமே கிடைக்கட்டும். சைரம் ஸ்ரீ யோக சைன சாய்பாபா சமாதி மந்திர ஆலயத்துடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டோம். நீங்க சென்னையில இருந்து இந்த ஆலயத்துக்கு போனோம்னா நீங்க ட்ரெயின் மூலமா அரக்கோணம் அரக்கோணத்துல இருந்து சோளிங்கர் போற பஸ் ஏறிட்டீங்கன்னா, சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து ஷேர் ஆட்டோ போவோம். ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான் வாங்குவாங்க. நீங்க அங்க புலிவலம் என்ற கிராமத்துல இறங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கம் தான் இந்த கோயில். சைரம் ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு பாபாவை வழிபடுங்க. ஓம் சைரம், ஜெய் சைரம், அல்லா மாலிக்.